கதாவே நன்றியோடு சோதரம், கதாவே சோதரம், ஆவியானவரே சோதரம் சோதரம் சோதரம். நானாகவே வந்து நிற்கிறேன், ஓம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறோம். நானாகவே வந்து நிற்கிறோம், ஓம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறோம். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ஓம் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ஓ ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. நானாகவே வந்து நிற்கிறேன், ஓம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ஓம் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக தானாக வந்து நிற்கிறேன், நானாக தானாக வந்து நிற்கிறேன். நானாகவே வந்து நிற்கிறேன், ஓம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நாங்களாகவே உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, யோசேப்பை போல நாங்கள் ஒழுங்கில்லாதவர்கள், நோவாவை போல நாங்கள் நீதிமான்களும் அல்ல ஆண்டவரே. ஆபிரகாமை போல நாங்கள் விசுவாசத்தை விட்டு ஆண்டவரே விசுவாசியை போல அல்ல, விசுவாசத்தை விட்டு தூரமாய் போனவர்கள் ஆண்டவரே. தானியேலை போல எங்களுக்கு வேண்டுவதற்கு கூட நேரமில்லை ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களை கிருபையினால் எங்களை ரட்சித்தீரே, கிருபையினால் எங்கள் மேல் அன்பு கூர்ந்தீரே, கிருபையினால் எங்களை தாங்கினீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் தொடர்ந்து தியானிக்கிற வார்த்தைகள் ஆண்டவரே உமக்கு பிரியமானதாய் மாறத்தக்கதான விதத்தில் பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலையும் கர்த்தாவே கடந்து வந்த எல்லா தம்முடைய பிள்ளைகளையும் நிறைவாக்கி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். நம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக்கணும். சகல நன்மையினாலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள் பாப்பா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். சில அறிவிப்புகள் நமக்கு இந்த வாரத்திலிருந்து செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை உள்ள ஆராதனை மாற்றி செவ்வாய்க்கிழமை நமக்கு மாலையிலே 6 மணி முதல் ஒரு 7:30 மணி வரை ஜெபம் உண்டு, ஆராதனை உண்டு. எல்லா தம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவர் சுத்தமானா பக்கத்தில் இருக்கிறவங்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். வெள்ளிக்கிழமை நமக்கு வழக்கம் போல் காலையில் 10 மணி முதல் உபவாச ஜெபம் உண்டு. எல்லா தேவ பிள்ளைகளும் கடந்து வந்து, வேலைக்கு போகிறவங்க போகட்டும், வேலைக்கு போகாதவங்க எல்லோரும் கடந்து வந்து என்ன செய்யுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும். கர்த்தர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக.
இப்பொழுது ஒரு அறிவிப்பு. ஐபிசி தமிழ்நாடு பெண்கள் ஐக்கியம் பெண்கள் கலந்தாய்வு ஆலோசனை முகாம். இடம் ஐபிசி பல்லவளை, நாகர்கோவில். நாள் பார்த்திங்கன்னா 27/6/2026 சனிக்கிழமை. தேவ செய்தி கொடுக்கிறவர்கள் சகோதரி எஸ் ஜெயா, தலைவர் ஐபிசி தமிழ்நாடு பெண்கள் ஐக்கியம். இந்த கூடுகளே உங்களால் முடிந்தவர்களுக்கு போய் பங்கு கொள்ளும்படி மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஐபிசியினுடைய பெண்கள் கூடுகை, பெண்களுக்குரிய தனியாக பெண்களுக்கான கலந்தாய்வு ஒரு ஆலோசனை கூட்டம். அதில் நாகர்கோவில் தான். முடிந்தவங்க எல்லாரும் கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லேலூயா, லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே கடந்து வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த பாதைகளிலே பலவிதமான பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. பாடுகளும் உபத்திரவங்களையும் தாண்டி தான் நாம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். பாடுகள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவனுக்கு வருகிற பாடுகள் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வை கொடுப்பதற்காக வருகிறது என்பதை நாம் இன்றைக்கு மறந்து போய்விடவே கூடாது. ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்திலே பலவிதமான வழிகள் உண்டு. இந்த உலகத்திலே பலவிதமான மார்க்கமாய் கடந்து போகிற வழிகள் உண்டு. இந்த உலகத்திலே பலவிதமான காரியங்களுக்காய் கடந்து போகிற வழிகள் உண்டு. ஆனால் ஒரு மனிதனை கர்த்தர் வழி நடத்தும் போது அவனை மிகவும் ஆச்சரியமான வழியிலே கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா. உபாகமத்தின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 31வது அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கிறதான நேரத்தில் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மீது தூக்கி சுமந்து கொண்டு வந்தது போல நீங்கள் இவ்விடத்தில் வருகிறது வரை உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆண்டவர் ஒரு மனிதனை ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்கிறோம் பல பாடுகள் வழியாய் கடந்து போகிறோம், பல நெருக்கத்தின் வழியாய் நாம் கடந்து போகிறோம் என்று நம்முடைய வாழ்க்கையில் நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பாடுகள் வந்த போதெல்லாம் அவர் நம்மை தோளின் மேல் தூக்கி சுமந்த ஒரு நல்ல ஆண்டவராயிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பாடுகளுக்கு பங்காளியாய் நம்மை மாற்றியிருக்கலாம், பாடுகளின் வழியிலே நம்மை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இந்த பாடுகள் வரும்போதெல்லாம் நாம் எங்கே இருந்தோம் என்றால் அவருடைய தோளின் மேல் நாம் இருந்தோம். பாடுகள் வந்த போதெல்லாம் நம்மை ஆண்டவர் அவருடைய தோளின் மேல் தூக்கி சுமந்து கொண்டே வந்தார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. நாம் கடந்து வந்த பாதைகள் பல கரடு மேடானவைகள். நாம் கடந்து வந்த பாதைகள் பலவிதமான முற்களான நிலைமையிலே கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லும்போது அந்த பாடுகளின் நடுவிலே தான் நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தூக்கி சுமந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய கடந்த நாட்களை ஒன்று நினைத்து பாருங்கள். கடந்து போன நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் வந்த ஒரு சூழ்நிலைகளை நினைத்து பாருங்கள். நம்முடைய குடும்பத்தில் வந்ததான நிலைமைகளை எல்லாம் ஒன்று நினைத்து பாருங்கள். அவைகளில் இருந்தெல்லாம் கர்த்தர் நம்ம எவ்வளவு ஆச்சரியமாக அற்புதமாக நாம் நினைத்ததற்கு மேலாக நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறாரானால் அது அவருடைய கிருபை, அவருடைய சித்தம், அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் இல்லாவிட்டால் நாம் இன்றைக்கு ஒரு நாள் கூட முன்னேறி கடந்து வரவே முடியாது. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுது, அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நாம் கலங்கி நின்ற நேரங்களிலே நான் என்ன செய்வேன் என்று தடுமாறின வேளைகளில் எல்லாம் அவர் நம்மை தோளின் மேல் தூக்கி சுமந்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நடத்துகிறவருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 58வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லும்போது சொல்லுகிறது, கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. அந்த வசனத்தை எல்லாரும் வாசிங்க. எடுங்க பைபிள், எடுங்க பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாம் துறைங்க பார்ப்போம். எல்லாரும் வேடிக்கை பார்த்தது போல இருக்கு. எல்லாரும் பைபிளை துறைங்க. அந்த வசனத்தை ஒன்று வாசிங்க. கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவான். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும்
வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆண்டவர் இங்கே சொல்லும்போது சொல்றாரு, இங்கே கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகிறவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லும் நித்தமும் நம்மை நடத்துகிறவன். ஆண்டவர் நம்மை நடத்த வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பது மிக தெளிவாய் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அந்த ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தபோது இந்த ஜனங்கள் அநேக நேரங்களில் தேவனுக்கு விரோதமாய் கோபம் மூட்டி விடுகிறார்கள். அநேக நேரங்களில் தேவனுக்கு விரோதமாய் கலகங்களை உண்டு பண்ணுகிறார்கள். ஆனால் தேவ வேதம் சொல்லுகிறது, அவர்களை கர்த்தர் நடத்தினதான விதங்களை நாம் நினைக்கும் போது அற்புதமாய் கர்த்தர் நம்மை நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, யாத்திராகமம் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கூக்குரலிடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அழுகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் அடிமைதனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாவத்தின் அடிமைதனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அக்கிரமத்தின் அடிமைதனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு விடுதலை இல்லையா என்கிற ஒரு ஏக்கத்தோடு ஜனங்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள். 400 வருடமாய் இந்த ஜனங்கள் சுகபோகமாய் வாழ்ந்தவர்கள், 400 வருடமாய் தேவனை மறந்து வாழ்ந்தவர்கள், 400 வருடமாய் பாடுகள் என்ன என்பதை அறியாமல் வாழ்ந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது பாடுகள் வந்தபோது கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா. பாடுகள் வருகிறது வரை கர்த்தரை தேட நேரம் இல்லைங்க. பாடுகள் வருகிறது வரை கர்த்தரை அவங்க தேடலை. இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுகள் வருகிறது வரை கர்த்தரை அவர்கள் தேடாமல் சுகபோகமாய் வாழ்ந்தார்கள். ஏன் தெரியுமா? யோசேப்பை அறிந்ததான ராஜாக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கொடூரமாய் வேலை வாங்கவில்லை. அல்லேலூயா. இப்போ சுகபோகமான வாழ்க்கை, தாங்கள் விரும்புகிறதை செய்கிற வாழ்க்கை, தாங்கள் நினைக்கிறதை எகிப்தியர்கள் செய்து கொடுக்கிறார்கள். நாங்கள் எதை நினைத்தாலும் அது எங்களுக்கு கைகூடி வருகிறது என்கிறதானே ஒரு தன்னம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருந்ததான இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அங்கே ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணும்படியாக யோசேப்பை அறியாத ஒரு ராஜாவை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், 400 வருடங்கள் நீங்கள் என்ன செய்வீங்க? எகிப்திலே அடிமைகளாயிருப்பீர்கள். இப்போ 400 வருடங்களால் அடிமையாயிருந்த ஜனங்கள் கர்த்தரை தேடலை. எங்கே இருக்கிறாங்க? அடிமைதனத்தில் இருக்கிறார்கள், எகிப்தில் இருக்கிறார்கள். எகிப்தின் பாவத்துக்குள் அடிமையாய் கிடக்கிறார்கள். இந்த பாவத்தின் அடிமையில் கிடந்தாலும் இவர்கள் நினைக்கிற காரியங்கள் கைகூடி வருகிறதுனாலே இவர்கள் கர்த்தரை தேட மனமற்றவர்களாய் போய்விடுகிறார்கள். கர்த்தரை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். கர்த்தரை விட்டு ரொம்ப தூரமாய் கடந்து போனார்கள். ஆனால் கர்த்தர் பார்த்தார், இந்த ஜனங்களுக்கு உபத்திரவம் வரும்போது தான் என்னை தேடுவாங்க. அல்லேலூயா. இப்போ யோசேப்பை அறியாத ஒரு ராஜாவை கர்த்தர் எழுப்புகிறார். இப்போ பலவிதமான பாடு பண்ண ஆரம்பிக்குதுங்க. இப்போ அந்த ராஜாவிட்ட போய் சொல்கிறாங்க, எங்கள் முற்பிதாவாக இருக்கிற யோசேப்பின் நிமித்தம் நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க? சுகபோகமாய் வாழுகிறீர்கள் என்றெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த ராஜா சொல்கிறாரு, நீ எவனா இருக்கட்டும், எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த யோசேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ இனி வேலை செய்யணும். அல்லேலூயா. பாடு அனுபவிக்கணுங்க. இப்போ நான் முறையிடுகிறார்கள், கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார்கள், கர்த்தரிடத்தில் முழங்கால் பண்ணிடுகிறாங்க. இதுவரை வேலை செய்து முடித்து நேரம் இருந்தபோது ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை. ஆனால் இப்போ பாடுகள் வர படிப்படியாகி கூட ஆரம்பிக்கிற நேரத்தில் வேலைகளின் நடுவிலேயும் வேலை செய்கிற இடத்திலேயும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்கும் அப்படிதாங்க. சுகபோகமான வாழ்க்கை, எந்த பாடும் இல்லாத ஒரு வாழ்க்கை, எந்த கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்போ கர்த்தரை தேடகன்னு இல்லைங்க, நேரம் இல்லை, நேரம் கிடைக்கிறதில்லை. ஏன்னா நம்ம விரும்புகிறதெல்லாம் என்ன செய்யுது? விரும்புகிறதெல்லாம் என்ன செய்யும்? கிடைக்கும். அப்படி தானே? நான் முன்னாடி ஆரம்ப நாட்களில் எங்கள் தகப்பனார் சபை நடத்தும் போது, பெரிய சர்ச்சு தாங்க, ஆராதனை நடக்கும்போது பின்னாடி உட்காந்துருப்பேன். ஒரு 8 மணி முதல் ஆராதனை 11:30 மணி நடக்கும். 11:30 மணிக்கு ஆராதனை முடிஞ்சோட சண்டே ஸ்கூல். இந்த சண்டே ஸ்கூல்லலாம் பின்னாடி ரூமில் உட்காந்து பார்த்துட்டே இருப்பார், இங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு. இங்கே சண்டே ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப விளையாட்டாக இருப்போம். வீட்டுக்கு போகும் பாருங்க, காலையில் ஒன்றும் சாப்பிட தர மாட்டாங்க, ஒரு டீயோட சர்ச்சுக்கு அனுப்புவாங்க. 11:30 12:30 மணிக்கெல்லாம் ஆமேன்னு வச்சோடனே எழும்பி வீட்டுக்கு ஓடினா, வீட்டு வாசல் ஒன்று தான் உண்டுங்க ஃப்ரெண்டில். அந்த வாசலில் ஒரு பெரம்போட தகப்பனார் நிற்பாருங்க. எதுக்குன்னு கேட்குறீங்களா? பெரம்போட நிற்பாங்க. போனோன்னு சொல்லுவாங்க,
வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. எனக்கு சண்டே ஸ்கூலில் சொன்ன வசனம் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல மாட்டோம், ஆடி வெளுத்து கட்டுவாங்க. அந்த முற்றத்திலே முழங்காலிட வைப்பாங்க. அங்கே தான் வசனத்தை படிக்க வைப்பாங்க. படித்து சொன்னால் தான் உள்ளே போய் சாப்பாடு கிடைக்கும். அல்லேலூயா. அந்த அவங்க அடிக்கிறதுனால மட்டும் நமக்கு அந்த படிக்கணும்னு அந்த விருப்பம் வராதுங்க. முழங்கால் விடுவாங்க பார்த்தீங்களா அந்த மண்ணில். அந்த நேரத்தில் தான் நமக்கு எப்படி ஆகலும் படித்து சொல்லணும். ஏன்னா வெயிலாக இருக்கும், தர சூடும், படிக்கணும். போராட்டம் வரும்போது தான் நம்ம அதை கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போராட்டம் வந்தபோது தான் கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அம்மா போய் சொன்னாங்களாம், ஆண்டவரே எனக்கு இந்த 24 மணி நேரம் என்ன செய்யலை, நேரம் பத்தலை, அதனால் எனக்கு ஒரு 2 மணிக்கூர் கூட என்ன செய்யும், ஒரு நாளில் கூட்டி தாருன்னு கேட்டாங்க. எதுக்கு கேட்டாங்க தெரியுமா? இந்த அம்மாவுக்கு ஜோம் பண்ண நேரம் கிட்டலையா. நம்மவுக்கு ஜோம் பண்ணக்கு நேரம் கிடைக்காததுனால ஆண்டவரே இந்த 24 மணி நேரத்தில் ஒரு 2-3 மணி நேரம் கூட கூட்டினா நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்து ஜோம் பண்ணுவேனே அப்படின்னு சொல்லிச்சான். நம்ம ஒரு நேரம் கூட ஜெபிக்காமல் இருக்காதுங்க. நம்ம வேலை செய்யும் போதெல்லாம் பாத்திரம் தேய்க்கிற நேரத்தில் ஆண்டவரே இந்த பாத்திரத்தில் இருக்கிற அழுக்கு போகிறது போல் என் இருதயத்தில் இருக்கிற அழுக்கு என்ன செய்யும், மாற்றும். முற்றத்தை பெருக்கும் போதெல்லாம், வீடு கூட்டும் போதெல்லாம், ஒற்றை அடிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே இது போல் இதில் இருக்கிற அழுக்கை துடைக்கிறது போல என்னுடைய இருதயத்தில் இருக்கிற என்னுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்கை துடைக்கணும். ஆனால் கடைசியில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. வாஞ்சை, ஆண்டவர் மேல் வைத்திருந்த பற்றுதல், ஆண்டவர் மேல் வைத்திருந்ததான அந்த பற்றுதலின் நிமித்தமாய் அந்த தாயார் கேட்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு 2 மணி நேரம் கூட கூட்டி தர மாட்டீரா. ஜெபிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை அவர்களுக்குள் இருக்கிறது. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள். இப்பொழுது கர்த்தரிடத்தில் வந்து முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார்கள். ஆண்டவரே எங்களை அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்க மாட்டீரோ. இந்த 400 வருடம் இவர்களுக்கு அடிமை போல தோன்றவில்லை. இந்த 400 வருடம் இவர்களுக்கு எகிப்து அடிமையாய் தெரியவில்லை. அவர்கள் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் எப்பொழுது யோசேப்பை அறியாது உபத்திரவத்தை கொடுக்கிற ஒரு ராஜாவை கர்த்தர் அந்த எகிப்திலே எழுப்பினாரோ அந்த நாள் முதல் அவர்கள் அடிமை என்கிறதை உணர்கிறார்கள். அல்லேலூயா. ஜெபிக்கிற தேவப்பிள்ளை ஒருபோதும் சாத்தானுக்கு அடிமையாக முடியாது. ஜெபிக்கிற தேவப்பிள்ளை ஒருபோதும் பாவத்துக்கு அடிமையாக முடியாது. ஜெபிக்கிற பிள்ளை ஒருபோதும் நம்முடைய அக்கிரமத்தின் அடிமைதனத்தில் வாழ முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இவர்கள் ஜெபித்ததான ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. எகிப்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வரும்படியாக மோசே கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். மோசே ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். ஆண்டோட வேதம் சொல்லும்போது சொல்ற, மோசே என் தேவனுடைய வீட்டில் எங்கோ உண்மை உள்ளவன், உண்மை உள்ளவனை பார்த்தார் கர்த்தர். மோசே பார்த்தபோது அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளமான ஜனங்கள் இருந்ததில் யார் மட்டும்தான் உண்மை உள்ளவன்? மோசே மட்டும்தான். இப்போ மோசே கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்குள்ள நிறைய காரியங்கள் உங்களுக்கு தெரியும் தானே, அதனால் சீக்கிரமாக முடிக்க போக போகிறேன். அதில் மோசேயினால் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்படுகிறார்கள், எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட உடனே மிகுந்த சந்தோஷம், மிகுந்த மகிழ்ச்சி, ஆடல் பாடல் சந்தோஷம் எல்லாம் இருந்தது. ஆனால் இப்பொழுது செங்கடல் பக்கத்தில் வந்து விட்டார்கள். பின்னே பார்க்கிறார்கள், எகிப்திலிருந்து ஜனங்கள் இவர்களுக்கு எதிராக எழும்பி வருகிறார்கள். 2 பக்கத்திலையும் பார்க்கிறார்கள் செங்குத்தான மலை. என்ன செய்வதென்று தெரியாத வண்ணம் முதலாவது மோசேயை முறுமுறுக்கிறார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டதான நேரத்தில் முதல் முறுமுறுப்பு எங்கே வந்துன்னா, எங்கே வந்ததுங்க, எங்கே வந்தது? செங்கடல் பக்கத்தில் வந்தபோது தான் முறுமுறுப்பு வந்தது. அல்லேலூயா. அந்நாள் முதல் இந்நாள் வரை அந்த முறுமுறுப்பு மாறலை. எனக்கு யாருங்கள் ஏதாவது தப்பாக செய்து பாருங்க, உடனே முறுமுறுப்பு. ஏதாவது அவங்களுக்கு பிரியப்பட இல்லாதது நீங்கள் செய்து பாருங்க, உடனே என்ன செய்வாங்க? அல்லேலூயா. அது பாவங்க. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழி நடத்தின போது அவர்களுக்கு பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாயிருந்து வழி நடத்தினார். அவர்கள் நடந்து வந்த பாதைகளில் எல்லாம் அவர்களுக்கு தேவையான காரியங்களை மன்னாவை கொடுத்து போஷித்தார். அவர்கள் இறைச்சி கேட்டபோது இறைச்சியை கொடுக்கிறார். அவர்கள் தண்ணியை கேட்டபோது கண்மலையிலிருந்து தண்ணியை வர பண்ணுகிறார். இதெல்லாம் யார் செய்கிறது? கர்த்தர் செய்கிறவர். அல்லேலூயா. வழி நடத்துகிற தேவன் அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை ரட்சித்தாரானால் நம்மை வழி நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன் இல்லையா?
முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மை சத்தியத்திலே நடத்துகிற தேவன். அந்த 25வது சங்கீதத்தில் அதனுடைய 5வது வசனத்தில் வாசிக்கும் போது அவர் நம்மை சத்தியத்திலே நடத்துகிறார். முதலாவது தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சத்தியத்திலே நடத்தணும் இல்லையா? சத்தியத்திலே நடத்த வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மை நீதியிலே நடத்துகிற தேவன். நீதியிலே நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஒன்று சத்தியத்திலே கொண்டு வந்தார், ரெண்டாவது நீதியான பாதையில் நடத்தினார், மூணாவது பார்த்தீங்கன்னா நியாயத்திலே நடத்தி கொண்டு வருகிறார். நியாயத்திலே நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவர் நம்மை நடத்தும் போது முதலாவது நம்மை ஆண்டவர் சத்தியத்திலே நடத்த விரும்புகிறார். அதான் வேதம் சொல்லு, சத்திய ஆவியாகி அவர் உங்களிடத்தில் வரும்போது சகல சத்தியத்தில் உங்களை என்ன செய்வார்? வழி நடத்துவார். அப்போ சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே முதலாவது ஊற்றப்பட வேண்டும். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் வேர் பிரிக்கப்பட்டதான நமக்குள் ஆண்டவருடைய நடத்துதல் நமக்குள்ளே வர வேண்டுமானால் முதலாவது சத்திய ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. சத்திய ஆவியானவர் எங்கே ஊற்றப்படுகிறார்? நாம் யாரெல்லாம் பாவத்தையும் அக்கிரமத்தையும் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோமோ அவர்கள் நடுவில் கர்த்தர் சத்திய ஆவியானவரை ஊற்ற விரும்புகிறார். அந்த சத்திய ஆவியானவர் வரும்போது நம்மை சகல சத்தியத்திலையும் வழி நடத்தும். அல்லேலூயா. அந்த சத்தியம் சொல்ல, நீ போகிறது தப்பு, நீ இப்படி போ அப்படின்னு சொல்லி சத்தியத்தின் பாதையில் நடத்தும். நாம் அநேக நேரங்களில் பாதை தவறி போகும்போது அநேகருடைய இருதயத்தில் வசனம் பேசுகிறதல்லவா? நான் அநேக நேரங்களில் பாதை தவறுகிற நேரத்தில் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரமாய் போகிறது போல தோன்றினால் உடனே என்னை வசனம் தேற்றும், வசனம் போதிக்கும். அல்லேலூயா. சத்தியம் நம்மை தற்காத்து பாதுகாக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. சத்தியம் நம்மை சத்தியத்திலே நிலைநிறுத்துகிறதா இருக்கிறது. ஆகையால் நம் வேதம் சொல்லுகிற அந்த சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வர வேண்டும். சத்தியத்தை போதிக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே வர வேண்டும். அப்போ சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வர வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்படுகிற வேளையிலே நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. பாவத்தின் மேல் வெறுப்பு வருகிறது, அக்கிரமத்தின் மேல் வெறுப்பு வருகிறது. நாம் ஏதோ சுகபோகமாய் வாழுகிற வாழ்க்கையிலிருந்து நமக்கு வெறுப்பு வருகிறது. அந்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திலேயும் நம்மை நடத்துவார். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நீதியிலே நம்மை நடத்துவார். நீதியாய் நம்மை நடத்துவார். சத்தியம் நமக்குள்ளே வந்தால் நீதி ரெண்டாவது நமக்குள்ளே தானே குடிகொண்டு விட. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 5:6 சொல்லும்போது நீதியை பற்றி அங்கே சொல்லுகிறார். மூணாவது நம்ம நியாயத்திலே கர்த்தர் நம்மை நடத்துவார். சங்கீதம் 25வது சங்கீதம் 9வது வசனத்தை ஒன்று வாசிங்க. 25வது சங்கீதம் 9வது வசனம். நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு வழியை போதிக்கிறார். அப்போ சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்துவார். அப்போ சாந்த குணம் யாருக்கு வருங்க? சாந்த குணம் யாருக்கு வரும்? சத்திய ஆவியை யார் பெற்றிருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன வரும்? சாந்த குணம் வரும் இல்லையா? சத்திய ஆவி இல்லைன்னா சாந்த குணம் வராது, நியாயம் இருக்காது, நீதி அவனுக்கு இருக்காது, நியாயம் இருக்காது. இப்போ சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது என்ன இருக்கும்? நம்மை அறியாமல் ஒரு குணம் வைக்கப்படும். அது என்ன குணம்? சாந்த குணம். சாந்த குணம். இன்னும் வேதம் சொல்ல சாந்த குணமுள்ளவர்களை பற்றி வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சாந்த குணமுள்ளவர்கள் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த சாந்த குணம் நமக்குள்ளே வரும்போது அவர் என்ன செய்வாரா? நம்மை சத்தியத்திலே வழி நடத்துவார் இல்லையா? அப்படி தானே? அந்த வசனம் ஒன்று கூட சத்தம் வாசிங்க. நியாயத்திலே நடத்தி வழியை போதிக்கிறார். யாருக்கு வழியை போதிக்கிறார்? அப்போ சாந்த குணம் வரணும். சாந்த குணம் நமக்குள்ளே வரும்போது அவர் நமக்கு வழியை போதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளுக்குள்ளே முதலாவது என்ன வேணும்? என்ன வேணுங்க? ஆண்டவர் நடத்தணும்னா என்ன வேணும்? சத்திய ஆவி வேணும். சத்திய ஆவி நமக்கு வேணும் கண்டிப்பாக. நம்ம பெற்றுக்கொள்ளலேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்யணும்? நீதியிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். மூணாவது நியாயத்திலே கர்த்தர் நம்மை நடத்தி நமக்கு வழியை போதிக்கிறார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
செம்மையான வழியில் கர்த்தர் நம்மை நடத்துவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அந்த 11வது வசனத்தை ஒன்று வாசியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒன்று வாசிக்கலாம். வாசிங்க. செவ்வையான பாதையில் உன்னை நடத்துவேன், ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்து செவ்வையான பாதையில் உன்னை என்ன செய்வேன், நடத்துவேன். அப்போ செவ்வையான பாதையில் நடப்பதற்கு ஞான மார்க்கத்தை நம்ம என்ன செய்யணும், அறியணும். ஞானம் உள்ளவர்களாய் மாறணும். ஞான மார்க்கம் உள்ளவருக்கு தான் என்ன கிடைக்கும், செம்மையான வழி நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ செம்மையான வழியை பார்த்து நம்ம நடக்கணும் இல்லையா? செம்மையான வழியை பார்த்து என்ன செய்யணும், நடக்கணும். ஒரு கூட்டம் வழியருகே உட்காந்து பிச்சை கேட்குறான் இல்லையா? பிச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஏதாவது பிச்சை கிடைக்குமா, ஏதாவது பிச்சை கிடைக்குமான்னு கேட்குறான். எதுக்கு? அவனுக்கு எப்படி ஆகலும் என்ன செய்யணும், என்ன கிடைக்கணும், பிச்சை கிடைக்கணும். அவன் ஒவ்வொரு நாளும் கேட்குறான் பாருங்க, ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். ஆனால் ஒன்றும் அவனுக்கு கிடைக்க மாதிரி தெரியலைங்க. ஆனால் ஒரு நாள் நீதியாய் அவன் இருந்ததினாலே, அவன் செம்மையான பாதையை தேடி வாஞ்சித்ததினாலே அந்த வழியாக இயேசு அங்கே வந்தார். அல்லேலூயா. இப்போ சத்தம் கேட்ட உடனே கேட்குறான், இங்கே வர்றது யாரு அப்படின்னு கேட்குறான். சொல்கிறாங்க இயேசு வருகிறார். இப்போ இயேசு வருகிறார் என்கிற அந்த செய்தி அவன் கேட்ட உடனே அவன் பிச்சை கேட்கிறதை நிறுத்தி விடுகிறான். அல்லேலூயா. இப்போ அவனுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு நம்பிக்கை, நான் விடுதலை பெற வேண்டும், நான் சத்தியத்திலே நடக்க வேண்டும், நான் ஆண்டவருடைய பாதையில் நடக்க வேண்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிக்கிறான். அவன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். அப்போ தேவ சமூகத்திலே நம்ம கூப்பிடும்போது அவர் நமக்கு ஞான மார்க்கத்தை அவர் நமக்கு போதிக்கிற தேவனாயிருக்கிறார். அவன் கூப்பிடுகிறான். அநேகர் அதட்டுகிறார்கள், கூப்பிடாதே, ஜெபிக்காதே, நீ வேதம் வாசிக்காதே, பைபிள் படிக்காதே அப்படின்னெல்லாம் சொல்லி அதட்டி பார்த்துருப்பாங்க. ஆனால் இவன் என்ன செய்யலை, கேட்கல. இவன் இருதயம் அவனை இன்னும் அதிகமாய் கூப்பிட ஆரம்பிக்கிறான். இன்னும் அதிகமாய் வாஞ்சியோடு கூப்பிடுகிறான். இயேசு நின்று அவனை அழைத்து வரும்படி சொன்னான். இன்னைக்கு நம்ம கூப்பிட்டா நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் பரிகாரம் செய்கிற ஆண்டவர் நம்மை அழைத்து வர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக நீங்கள் சமாதானத்தின் வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இன்னும் பார்க்கும்போது அதிசயமாய் நம்மை நடத்துகிறார். யோபேலின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் சொல்கிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயமான வழியில் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அந்த வசனத்தை வாசிங்க. யோபேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்களாக. இங்கே போதும், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. அப்போ முதலாவது ஆண்டவர் சொல்லி நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையணும். வேத வசனமாகிய மன்னாவினால் நாம் திருப்திப்பட வேண்டும். அல்லேலூயா. நாம் தேவ வார்த்தையினால் திருப்திப்பட வேண்டும். நாம் விசுவாசத்தினால் நாம் திருப்திப்பட வேண்டும். நாம் திருப்திப்பட்டு நம்ம என்ன செய்ய வேண்டுமா, அந்த வசனம் நம்ம என்ன செய்யணும், நம்ம திருப்தி அடைந்து அங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்தேன் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்தேன். அப்போ நம்ம எப்படி நடத்துகிறாருங்க, சம்பூர்ணமாய் நம்மை திருப்திப்படுத்தி. குறைவோடு கர்த்தர் நம்மை நடத்தலை. நம்மை குறைவோடு என்ன செய்யலைங்க, கர்த்தர் நடத்த மாட்டார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ நம்மை சம்பூர்ணமாய் ஆண்டவர் திருப்தியாக்குகிறார், நம்மை திருப்தியாக்கி நடத்துகிறார். இப்போ திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையில் வாழுகிறீங்களா, ஆண்டவர் நம்மை திருப்தியாக்க விரும்புகிறார். வெறுமையான வாழ்க்கையில் வாழுகிறீங்களா, கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்த விரும்புகிறார். ஒன்றும் இல்லாமல் நம்ம வாழுகிறோமா, அந்த ஒன்றும் இல்லாத சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை திருப்தியாக்க விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்தி நம்மை நடத்துகிறவர். அல்லேலூயா. நமக்கு வாழ்க்கையில் திருப்தி என்கிற ஒரு நிலைமை நமக்கு வேணுங்க.
போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எது கிடைச்சாலும் போதும். கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் சொல்லுங்க, அநேகத்தின் மேல் அதிகாரியாக இருப்போம். கொஞ்சம் போதுங்க, அதில் உண்மையாயிருங்க. கொஞ்சம் கையின் வருமானம் தான் கிடைக்கும், அதில் உண்மையாருங்க. உண்மையற்று போய் விடுகிறோம். உண்மையை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியை மாற்றுவார். கொஞ்சம் வருமானம் கிடைச்சாலும் அதில் போதும் என்று இருங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் கொஞ்சம் வருமானம் கிடைக்கிறதுனால புருஷமார வீட்டில் நிம்மதியாக இருக்க விடலை. இது கொண்டு என்ன பற்றும், இது கொண்டு என்ன செலவு இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். நமக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை நாம் முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மாதம் எனக்கு இவ்வளவு தான் கிடைச்சு, இதை கொண்டு இந்த மாதம் முழுது என்ன நடத்துங்க அப்படின்னு ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வாருங்க. கிடைக்கிறத கொண்டாச்சு முதல்ல ஜெபம் பண்ணுங்க. கிடைக்கிறத முதல்ல கிடைச்ச உடனே என்ன செய்வாங்க? நம்ம என்ன செய்வாங்க? எண்ணி பார்ப்போம். எண்ணி பார்த்துட்டு என்ன செய்வோம்? எல்லா மாதம் 5000 சம்பளம்னா இந்த மாதம் 4000 கிடச்சுன்னா என்ன செய்வோம்? எங்கே 1000 ரூபா எங்கே போச்சுங்க? 1000 கொஸ்டின் கேட்போம். 1000 எங்கே போச்சுங்க? கேட்குறோமா இல்லையா? திருப்தி இல்லை. அவர் உள்ளதை நம்மக்கிட்ட தந்தார், நமக்கு என்ன செய்வோம்? திருப்தியாக இருப்போம்னு நினைக்கிறது இல்லை. கிடைச்ச உடனே அதை வாங்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் கையில் இவ்வளோ தான் இருக்குது, நாங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கல, இவ்வளோத்தை கொண்டு என்ன செய்யுங்க? இந்த வாரம் முழுது என்ன நடத்துங்க, இல்லாட்ட இந்த மாதம் முழுது என்ன நடத்துங்க அப்படின்னு ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் அந்த மாதம் முழுதும் உங்களை அதிசயமாய் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. நம்ம கிடைச்ச உடனே அங்கே வாக்குவாதமும் சண்டை உண்டாக்குனா கர்த்தர் நம்மை நடத்த மாட்டாருங்க. எனக்கு அனுபவத்தில் இருந்து நான் சொல்கிறேங்க. இதெல்லாம் ஊழியத்துக்கு வந்து அநேக வருடங்கள் நான் ஊழியம் செய்தவங்க. சென்னையில் கூட நான் வருமானங்கள் நிறைய உள்ள சபை ஊழியம் செய்தவன். ஆனால் நான் மாதம் 1500 ரூபா தான் எடுப்பேன். வேறு ஒரு காசு கூட எடுக்க மாட்டேன். எல்லாம் சர்ச்சு பண்டிலே வைப்பேன். தேவைக்கு மட்டும் எடுப்பேன். ஆனால் ஆண்டவரை கேட்பேன், ஆண்டவரே குறையில்லாமல் நடத்துங்க. இன்னும் ஒரு ஆண்டவர் என்ன நடத்துகிறார். அல்லேலூயா. இங்கே வருமானத்தை வச்சு தான் எனக்கு என்ன செய்யணும்? நீங்களும் ஒன்று நினச்சி பாருங்க. நான் எந்த ஒரு காரியமும் எதிர்பார்ப்பு இல்லாமல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் வர கர்த்தர் என்ன குறைவில்லாமல் நடத்துகிறார். கொஞ்சம் கிடைச்சாலும் என்ன இருக்கு? சந்தோஷம் உண்டு. கொஞ்சம் கிடைச்சாலும் என்ன உண்டு? மன ரம்யம் உண்டு. மன ரம்யம் இருக்கானுங்க. மன ரம்யம் வேணும். குடும்பத்துக்குள்ளே வாக்குவாதம் வந்துச்சுன்னா அந்த குடும்பம் மற்றவர்களுடைய பார்வையிலே குற்றவாளிகளாக நான் நின்று விடுவோம். நம்முடைய குடும்பம் கட்டி பாதுகாக்க வேண்டிய ஒரு உத்தரவாதம் நமக்குண்டு. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கணவன் மனைவி, இல்லாட்ட தாய் தகப்பன் பிள்ளைகள், இவர்களுக்குள்ளே ஒரு மன ஐக்கியம் இருக்கணும் வேண்டுமுங்க. ஐக்கியம் இல்லாத குடும்பம் இடிக்கப்பட்டு விடும். கிடைக்கிறதை கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து நம்ம போதும் என்கிற மனதோடு கூட இருக்கும்போது அந்த காரியங்களை கர்த்தர் குறைவில்லாமல் நிறைவான வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறது போல் ஆடம்பர வாழ்க்கை வாழ முடியாமல் இருக்கலாம். ஆனால் வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா எவ்வளோ வருமானம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகுங்க? எவ்வளவு சம்பாதித்தாலும் சந்தோஷம் இல்லைன்னா என்ன ஆகும்? நிறைய வீட்டை நான் பார்த்துருக்கிறேங்க. நிறைய வீடை பார்த்துருக்கிறேன். நிறைய வருமானம் இருக்கும், ஆனால் மகிழ்ச்சி இருக்காது. ராத்திரி நிம்மதியான தூக்கம் இருக்காது. நிம்மதியான தூக்கம் இருக்காது, பயம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்திலையும் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியை மாற்றுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது ஆண்டவருக்கு கொடுங்க. ஆண்டவரை நேசிங்க. ஆண்டவரை நேசிங்க. என்னோட தாய் இறந்த ஆரம்ப நாட்களில் நான் சென்னையில் என்னுடைய பெரியப்பா தான் என்னை படிப்பித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு 7 பிள்ளைங்க. 7 பிள்ளைகள், 3 பெண்கள் 4 ஆண்கள். எல்லாரும் கடைசி 2 பேரும் மீதி எல்லாரும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ஒருவன் நாகாலாந்தில் காலேஜ் ப்ரொஃபஸர்,
ஒய்ஃப் வந்து காலேஜ் ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். இளையவன் துபாயில் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருந்து இப்பொழுது பெங்களூரில் ஏஜி சபை நடத்தி கொண்டு இருக்கிறான். எல்லோரும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் அவர் இறந்து போகலன்னா இன்றைக்கி நானும் ஏதோ உலக வாழ்க்கைக்கு நேராக கடந்து போயிருப்பேன். ஆண்டுடைய அழைப்பை அலட்சியப்படுத்தியிருப்பேன். ஆனால் அவர் தியாகத்தோடு ஊழியம் செய்து அந்த பாடுகள் நடுவில் எங்கள் எல்லாரையும் நன்றாய் நடத்தினார். பல பாடுகளை அனுபவித்து தான் நாங்கள் முன்னுக்கு வந்தோம். ஆனால் கர்த்தர் எங்களை இன்றைக்கு மற்றவர்கள் மத்தியில் வெட்கப்படுத்த அனுமதிக்கவே இல்லை. அல்லேலூயா. போதும் என்று இருங்க பாருங்க. போதும் போதும். எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு காரியம் ஒன்றும் இல்லையா, எனக்கு தண்ணி குடிச்சிட்டு கிடந்து உறங்கணுமா? சந்தோஷமாக கிடையாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகள், வாக்குவாதத்துக்கு போயிடாதீங்க, சண்டைக்கு போயிடாதீங்க. நம்ம குடும்பத்தின் மூலமாய் மற்றவர்கள் நம்மை இழிவுபடுத்த விடுவார்கள். ஆண்டவரை நம்பினானே இவனுக்கு என்ன கிடைத்தது? ஆண்டவரை நம்பினானே இவனுக்கு என்ன கிடைத்தது? தாவீது சொல்லும்போது, ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுகிறார்கள், பச்சையை போல மலைக்கு பறந்து போ, நீ பச்சையை போல மலைக்கு பறந்து போ, நீ இங்கே எதுக்கு இருக்கிற? தாவீதை பார்த்து சொல்லுகிறார்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் ராஜாவாக நியமிக்கப்பட்ட தாவீதுக்கு இந்த பாடுகள் வந்ததானால் நமக்கு எவ்வளவு லெகுவானதுங்க. கர்த்தர் நம்மை நடத்துகிறார். யோபை பாருங்கள், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தது, நன்மைகள் இருந்தது. ஆனால் பாடுகள் வந்தபோது தன்னுடைய மனைவி சொல்லுகிறாள், நீ தேவனை தூசித்து ஜீவனை விடும். எதுக்கு இருக்கிற நீ? எதுக்குடா இப்படி இருக்கிற? கேவலமா கேட்டிருப்பாங்க. ஆனால் யோபு சொல்லுகிறான், தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை அனுபவிக்க வேண்டும். அந்த பாடுகளின் நடுவில் அவருக்குள் இருந்த சமாதானம், அந்த நிறைவு, அந்த சம்பூர்ணமான அந்த திருப்தி உள்ள வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை ஒன்று மாற்றி அமைத்ததுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களில் தவிக்கிறோம், தடுமாறுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த சூழ்நிலையில் எல்லாம் நம்மை சம்பூர்ணமாய் திருப்தி அடைய பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. அந்த இடங்களெல்லாம் நம்மை அதிசயமாய் கர்த்தர் நடத்துகிற ஆண்டவர். அந்த இடங்களெல்லாம் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இது ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு காலத்தில் எதை கேட்டாலும் உடனே எனக்கு வாங்கி தருவதற்கு அநேகர் இருந்தார்கள். நான் பாலப்பள்ளம் ஊழியம் செய்யும்போது அவங்க ஒரு வயதான தாய் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்பேன், அம்மா நாளைக்கு ஒரு வண்டி வாங்கி தரணுமே. சரி மக்களை, அவ்வளோதான். 2 நாள் கழியமாக வண்டி வந்து நிற்கும், நான் கேட்ட வண்டி நிற்கும். ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிஞ்சோன்னா வேறு ஏதாவது வண்டி வரும். அம்மா இந்த வண்டியோட அந்த வண்டி நல்லா இருக்கம்மா, ஆண்டோட போய் கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், ஆண்டோட்ட நான் கேட்டாலும் ஆண்டவர் ஏட்ட தான் தரணும், உங்கள்கிட்ட தான் தரணும். அதனால் நேரடியாக உங்கள்கிட்டே கேட்குறேன், நீங்களே கேட்டேன்னு செய்யுங்க, வாங்கி தாங்கன்னு சொல்லுவோம். ஊழியம் செய்த நாட்களில் நக்கலாக பேசுவாங்க. ஆனால் அந்த நேரங்களில் அந்த பாடு என்னன்னு தெரியலைங்க, கஷ்டம் என்னன்னு தெரியலை. ஏன்னா கேட்ட உடனே கிடைக்கும் போது அதனுடைய அருமை தெரியாது. என்னோட அபிஷேகம் பெற்ற அநேகர் உண்டுங்க, அபிஷேகம் பெற்ற அநேகர் உண்டு. என்னோட பைபிள் காலேஜ் படித்தவங்க எல்லாரும் அபிஷேகத்தில் பேசுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, தீர்க்க தரிசனம் பேசுவாங்க. எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்கும். ஆண்டவரே அவனுக்கு கொடுத்துருக்குற, எனக்கு பொறாமையாக இருக்கும். நான் தான் இங்கே ப்ரேயர் நடத்துகிறதா இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிறவங்களாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. நான் இப்படி அந்நிய பாஷை என்னன்னு தெரியாதே நிற்கிறேன், ஆண்டவரே அபிஷேகம்னா என்னன்னு எனக்கு தரலையே ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். ஆராதனை முடிச்சுட்டு போய் உட்காந்து ஜெபம் எல்லாம் முடிச்சுட்டு போய் உட்காந்து அழுவேன். ஆண்டோட ஒரு சின்ன ஒரு மாத்திரம் டோருங்க, அதுக்குள்ளே இருந்து உட்காந்து அழுவேன். முழங்கால் அபிஷேகத்தை தரமாட்டீரோ அழுவேன். மணிக்கூர் கணக்கு அழுவேன். அன்னைக்கு அந்த நான் என்றைக்கு கேட்க ஆரம்பித்தேன் அதிலிருந்து கரெக்டாக 3 வருடங்கள் கழித்து தான் எனக்கு அபிஷேகத்தை கத்தத்தாங்க. இன்னைக்கு என்னோடு கூட நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனம் பேசின ஒருத்தர் இன்னைக்கு ஆவிக்குரிய அனுபவத்தில் இல்லைங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் ஒருவரும் அபிஷேகத்தில் இல்லை. ஆனால் கர்த்தர் எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தாமதித்தாலும் அதற்கு காத்திருங்க, பொறுமையோடு காத்திருங்க.
நம்மை அதிசயமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஒரு காரியம் நம்ம கேட்டது கிடைக்கவில்லை என்றால் பொறுமை நமக்கு தேவை. அபகுக்கிலே 2வது அதிகாரம் என்ன நினைக்கிற 3வது வசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே விளங்கு. அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. எல்லாரும் சேர்ந்து ஒன்று வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அபகுக்கின் தீர்க்கதரிசன புஸ்தகம், அபகுக்கின் புஸ்தகம்  தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் பைபிள் எடுத்தீங்க பார்த்தீங்களா? எல்லாருக்கும் பைபிள் இருக்குதானே? எல்லாருக்கும் பைபிள் இருக்குதானே? இந்த வசனம் இருக்கா இல்லையா? நான் பொய்யா சொல்லலை தானே? இந்த வசனம் என்ன சொல்லுது? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனம் வைக்கப்பட்டு தான் இருக்கிறது. உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த தரிசனம் நிறைவேறுகிறது வரை அந்த தரிசனம் வைக்கப்பட்டு தான் இருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு ஒன்று சொல்லி நாளைக்கு ஒன்று சொல்லுகிறவர் அல்ல. இன்னைக்கு தீர்க்க தரிசனம் எல்லாம் பெருகின காலங்க. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் சொல்லுவார், உன்னை நான் நாளைக்கு இப்படி ஆசீர்வதிப்பேன். நாளைக்கு ஒரு ஊழியக்காரனை கொண்டு சொல்லுவார், உன்னை ஆசீர்வதித்தது போதும்னு கீழே தள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்ட சொல்லுவாங்க வேறு ஏதாவது சொல்லிட்டு இன்னைக்கு ஜனங்களை பிரியப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் ஒரு தடவை சொன்னது அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் இல்லைல்ல? உங்களுக்கு யாருக்கும் விசுவாசம் வரல, அப்படி தானே? ஆண்டோட வேதம், ஆண்டவர் சொன்னா அதை நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது விளங்கும், அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அப்போ காத்திருக்க வேண்டிய வேலையா இருக்குங்க. ஆண்டவர் தரிசனம் நம்மளே நிறைவேற வேண்டுமானால் அந்த தரிசனத்திற்கு காத்திருக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? தரிசனம் யாருக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ அந்த காரியம் நிறைவேறுகிறது வரை காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால நீங்கள் ஒரே இடத்துல காத்திருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேங்க. நடக்கும்போது ஜெபம் பண்ணுங்க, வேலை செய்யும்போது ஜெபம் பண்ணுங்க, நம்ம சும்மா இருக்கும்போது ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் எந்த காரியத்திலையும் போகும்போது வரும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே போங்க. கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாலும் அதை நிறைவேற்றுவார். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரவேலரை நடத்தினார். அந்த உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒன்று வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். யாரை? மோசேயை கர்த்தர் வழி நடத்தினார். மோசே எப்படிப்பட்டதான ஒரு மனிதன் என்பது உங்களுக்கு தெரியும். மோசே மிகுந்த மன சாந்த குணம் உள்ளவன். இந்த மோசேக்கு விரோதமாய் ஜனங்கள் எதிராக எழும்புகிறார்கள், மோசேயை கடினப்படுத்துகிறார்கள், மோசேக்கு விரோதமாய் அவதூறான வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஆனால் மோசே என்ன செய்கிறான்னா, அவன் தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மை உள்ளவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், உண்மையை நிலைநாட்டுகிறான். தேவன் தன்னை நிறுத்தின அந்த ஸ்தானத்திலே அவன் நின்று கொண்டிருக்கிறான். தேவன் தன்னை எதற்காக இந்த ஜனங்களை தெரிந்தெடுத்தார், அந்த தெரிந்தெடுப்பை நிறைவேற்றும்படி அவன் முன் நின்று ஜனங்களை நடத்தி கொண்டு போய்கொண்டே இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுது, அவனுக்கு விரோதமாய் பலவிதமான வார்த்தைகளை சொல்லி அவனை காயப்படுத்தின போதும் அவன் தேவனை விட்டு விலகவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்லும்போது அந்த 12வது வசனத்தில் கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். வேற யாரும் அவனை நடத்தலை. ஆரோன் நடத்தலை, இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை வழி நடத்தலை, இல்லாட்ட தன்னுடைய தகப்பன் அவனை வழி நடத்தலை, தன்னுடைய மனைவி அவனை வழி நடத்தலை, தன்னுடைய பிள்ளைகள் அவனை வழி நடத்தவில்லை. ஆனால் மோசேயை வழி நடத்தினது அந்த பாடுகளின் நடுவிலையும் கர்த்தர் தான் அவனை வழி நடத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் வழி நடத்தலைன்னா மோசே என்ன செய்திருக்க முடியாது? இந்த ஜனங்களை ஒன்றும் வழி நடத்த முடியாது.
கர்த்தர் மோசையை நடத்தினதுனால மோசே ஜனங்களை நடத்தினான். அப்படி தானே? இப்போ மோசே ஜனங்களை நடத்த வேண்டுமானால் அவனுக்கு என்ன வேணும்? பலன் வேணும். அவனுக்கு ஒரு நடத்துதல் வேண்டும். அவனை யாராவது வழி நடத்தி படிப்பிக்க வேண்டும். நம்ம சின்ன குழந்தைகளை என்ன செய்வோம்? பிறந்து கொஞ்சம் நாம் ஒரு 6 மாதம் என்ன செய்வோம்? நடக்கணும். பிள்ளைங்க நடக்கணும். என்ன செய்வோம்? முதல்ல பதுக்க பிடிச்சு என்ன செய்வோம்? நடத்திவா இல்லையா? நம்ம பிடிச்சி தானே நடத்தணும். அப்போ கால் அங்கோட்டு போவோம், இங்கோட்டு போவோம் இல்லையா? ஆனால் அது நடத்த வேண்டிய பொறுப்பு யாருடைய வேலை? பெற்றோருடைய வேலை. அப்போ மோசையை நடத்த வேண்டியது மோசையை தெரிந்தெடுத்த ஆண்டவருடைய வேலை. நம்மை நடத்த வேண்டியது யாருடைய வேலை? நம்மை தெரிந்தெடுத்த ஆண்டவருடைய வேலைங்க, கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. இப்போ மோசையை நடத்தி கொண்டே வருகிறார். மோசே கர்த்தர் நடத்துகிறார், ஜனங்களை மோசே நடத்துகிறார். இப்போ மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானானிலே கொண்டு போகும்படி யாத்திரையாய் புறப்பட்டு கடந்து போகிறார். ஆனால் மோசே ஒரே ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை மீறுகிறார். ஆண்டவர் சொன்னார், கண்மலையை பார்த்தனுச்சு பேசு. இப்போ கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னப்போ இவன் என்னச்சுதான்? ஜனங்களுடைய முறுமுறுப்பு. சில பெற்றோர் சில பிள்ளைங்கள் அங்கே காட்டுற வேதனையை பார்த்து என்ன செய்வோம்? கோபப்படும். பார்த்தீங்களா? அது மாதிரி மோசைக்கு என்ன வந்துச்சு? கோபம் வந்துச்சு. இப்போ மோசே தேவன் சொன்னார் பேசுடா அப்படின்னாரு. இப்போ பேச வேண்டிய ஆண்டவரிடத்தில் என்ன செய்தான்? கண்மலை மேல் ஓங்கி அடித்தான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் மோசைகிட்ட சொன்னார், நீ கானானை பார்ப்பாய், போக மாட்டேன். அல்லேலூயா. இப்போ மோசே கானானை ஆண்டவர் காண்பித்து கொடுக்குறான். அதான் பாரு, கானான் எப்படிப்பட்டது? செழிப்பான தேசம். இந்த கானானிலே நீ போக முடியாது. ஏன்னா உனக்கு போவதற்குரிய தகுதி இழந்து விட்டாய். இந்த கானானை உன்னோடு கூட இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போவார்கள் என்று சொல்லுகிறான். ஆனால் சொல்லிக்கொண்டு அந்த மலையிலே மோசே மரித்து போகிறான். இப்போ மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் யாரும் பார்க்கல. இப்போ மோசே அடக்கம் பண்ணது யாருங்க? கர்த்தர் ஒருவரே. இப்போ மோசே அடக்கம் பண்ணது யாரு? கர்த்தர். இன்னைக்கு எல்லாருடைய கல்லறையும் இருக்கிறது. ஆனால் மோசைக்கு கல்லறையை பார்க்க முடியாது. யாருக்கும் தெரியாது. சாத்தானுக்கும் தெரியாது, அந்த மற்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது, யோசுபாவுக்கு தெரியாது, காலேப்புக்கு தெரியாது. கர்த்தர் தான் அவனை அடக்கம் பண்ணினான். அல்லேலூயா. மகிமையான பாக்கியம். பார்த்தீங்களா? இவனை விட பெரிய ஆபிரகாம் இருந்தார், ஈசாக்கு இருந்தார். அவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் யாருக்கு கிடைச்சதுங்க? மோசைக்கு கிடைத்தது. அல்லேலூயா. கர்த்தர் நடத்தின எல்லாம் கிடைக்குங்க நமக்கு. கர்த்தர் நடத்தணும். அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கானானை காண்பித்து கொடுத்தார். எல்லா ஜனங்களும் கானானிலே போகும்படியாக பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் கானானுக்குள்ளே கடந்து போக முடியலை. எகிப்திலிருந்து அவர்கள் யாத்திரையாய் புறப்பட்டது, நாங்கள் எல்லாரும் கானானுக்கு போகிறோம், நாங்கள் எல்லாரும் கானானை சுதந்தரிக்க போகிறோம், அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நாங்கள் சுதந்திரமாய் அந்த இடத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று அவர்கள் எல்லாரும் வழிநடத்தப்பட்டார்கள். ஆனால் வழியிலே கொஞ்சம் கொஞ்சமாய் அழிக்கப்பட்டு இப்பொழுது கானானுக்குள் பிரவேசிக்கும்படியாய் கடந்து போனது 2 பேர் தானுங்க, யோசுவாவும் காலேப்பும் மட்டும்தான். அல்லேலூயா. வேற யாரும் போக முடியலை. யாரும் கானானுக்குள்ளே என்ன செய்ய முடியலை? போக முடியாது. இதுக்கு காரணம் என்னங்க? தேவன் நடத்துகிற பாதையில் வந்த முறுமுறுப்பு. அல்லேலூயா. தேவன் நடத்துகிற பாதையில் வந்த முறுமுறுப்பு. அப்போ நம்ம தேவ பிள்ளைகளாகிய கர்த்தர் நம்மை நித்தம் நடத்த வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும். நம்ம ஒன்றும் இல்லாதவனுக்கு கொடுங்க. அந்த ஏசாயாவில் 58வது அதிகாரம் 58வது அதிகாரத்தில் 58வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை ஒன்று வாசிங்க. பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்டவனுக்கு அப்போ நம்ம தேவ பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் நடத்தும் போது நம்ம என்ன செய்யணும்னா, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்க்கணும். பசியாக இருக்கிறவனை பார்த்தா என்ன செய்யணும்? ஆத்துமாவை சாய்க்கணும்.
அல்லேலூயா. இல்லையா? இன்னைக்கு பிச்சைக்காரங்க வந்தால் கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம். சில நேரம் நீங்கள் இல்லை, தயவு செய்து மன்னிச்சிடுங்க, நீங்கள் எல்லாம் நல்லவங்க. நான் நிறைய இடத்துல இருந்தவங்களை பார்த்துருக்குறேங்க, அதனால் சொல்கிறது, வேதனையில் சொல்கிறது. கையை நீட்ட மாட்டாங்க. சோறு தின்னுட்டு இருந்தால் கூட அந்த கையை வச்சு இந்த ஈச்சை விரட்ட மாட்டாங்க. ஏன்னா சோறை தொலைஞ்சு போயிடும். ஆனால் வேஸ்ட்டாக நிறைய தள்ளுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, பசியாயிருக்கிறவனை அவனை அடையாளம் கண்டுகொள்ளணும். நம்ம பசி உள்ளவனத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால். சிறுமைப்பட்டிருக்கிறவர்களை நாம் திருப்தியாக்க வேண்டும். சிறுமைப்பட்டிருக்கிறவர்களுக்கு நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை அவர்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். அந்த ஆத்மா திருப்தியாகும் போது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தரங்க மத்தியானத்தை போலாகும். அப்போ தான் இருளில் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உதிக்கும். நம்ம கையை மட்டும் இறுக்கி பிடிச்சா என்ன செய்யாதுங்க? என்ன செய்யாது? ஒன்றும் கிடைக்காது. நம்ம கையை திறக்கணும். அடுத்தவங்களுக்கு கொடுக்க அந்த மனம் ஒத்து வரணும். அல்லேலூயா. இல்லையா? மனம் ஒத்து வரணும். என்கிட்ட கேட்பாங்க, நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்டா உனக்கு இருக்காடா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னு கேட்பேன், நீ தான் ஒரு வீட்டில் ஜோம் பண்ணிவிட்டு, முன்னாடி நான் மார்த்தாண்டத்தில் இருக்கும்போது ஒரு வீட்டில் ஜோம் பண்ணிவிட்டு ஏதாவது கிடைச்சா மனசு தோணும். எனக்கு ஆவிக்குரிய தகுப்பன்மார் அப்படி கற்றுக் கொடுத்தது. ஏதாவது தோணுன்னா உடனே ஜீவன் அந்த வீட்டில் கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுப்பேன். ஆனால் நான் வீட்டில் வரும்போது, ஆலயத்துக்கு திரும்ப வரும்போது வறுமையாக வந்ததே கிடையாது. அல்லேலூயா. நான் எங்கே வீடு விசிட்டிங் போனாலும் 500 ரூபாய்ங்களும் கையில் வச்சுருப்பேங்க. அன்னைக்கு ஏதாவது வீட்டில் ஏதாவது தருவாங்க, தரதெல்லாம் வாங்கிவிடுவேன். அடுத்த வீட்டில் போகும்போது மனசு தோணும், ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க, பட்டினியாக இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வீட்டில் போனேன். அந்த வீட்டில் ரொம்ப உரிமையோடு போய் ரொம்ப சந்தோஷமாக பேசுனாங்க, நல்ல சம்பூர்ணமாய் வரவேற்றாருங்க. மனசில் ஏதோ தோணுச்சு, உள்ளே போய் பார்த்தேன். அடுக்கலையில் ஒரு வீட்லேயும் நான் இருக்கிற இடத்த விட்டு வெளியே போக மாட்டேன். அந்த வீட்டில் மட்டும்தான் அடுக்கலையில் போய் பார்த்து பானையெல்லாம் இருக்குது. திறந்து பார்த்தா எல்லாம் தண்ணியாக தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. கேட்டேன், ஏன் என்கிட்ட சொல்லலை? சர்ச்சில் ஏன் சொல்லலை? பாஸ்டரிடத்துலையாவது கேட்டிருக்கலாமே அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, போதும் என்கிற மனது ஆண்டவர் தந்திருக்கிறார். கையில் இருந்த எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தேன். எவ்வளோ இருந்துன்னு கூட பார்க்கல. இந்த பிள்ளைங்கள்லாம் பட்டினி கிடந்த பார்த்தப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து, சந்தோஷமாக இருக்குமா, மகிழ்ச்சியாக இருக்குமா, வேதனையாக தான் இருந்து. ஆனால் அந்த பிள்ளைங்கள்லாம் அந்த பட்டினியின் நடுவிலையும் ஊழியக்காரங்கிற மரியாதை, அந்தஸ்து, சந்தோஷத்தோடு வரவேற்பு இருக்குது பாருங்க. அது எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாதுங்க. தேவன் எனக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் அதாங்க. இன்றைக்கி அப்படி தான். இல்லைன்னு சொல்லி யாராவது கேட்டால் ஏதோ அவங்க இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவேன். இன்றைக்கி இல்லைன்னு சொல்லி கேட்டவங்களுக்கு கொடுத்து தான் நான் சுமார் 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் பட்டிருக்கிறேன். நீங்கள் யார் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. இல்லைன்னு சொல்கிறதுனால கொடுக்குறது. ஆனால் அது ஒன்றும் எனக்கு பெரிய கஷ்டமாக தெரியலை. கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொடுக்கறதுனால நம்ம வெறுமையாய் போக மாட்டோங்க. ஒருவருக்கு நம்ம எதை உதவி செய்கிறதுனாலே நாம் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. நான் உதவி செய்து அனுபவித்திருக்கிறேன், அதை பெற்றிருக்கிறேன். நான் திரும்ப ஆலயத்துக்கு கடந்து வரும்போது நான் எவ்வளவு கொடுத்திருப்பேன் அதை விட அதிகமாய் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இருதயம் அவர்களை அறிய வேண்டும். நம்முடைய இருதயம் மற்றவர்களை அறிய வேண்டும். நம்மோடு கூட இருக்கிறவர்களை நாம் அறிய வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் உதிக்கும். அல்லேலூயா. அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் தான் கர்த்தர் நித்தம் அவனை நடத்துவார். கர்த்தர் நித்தம் அவனை நடத்துவார். அந்த வேதம் சொல்லுது, அவனை நித்தம் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலேயும் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். கர்த்தர் நித்தம் அவனை நடத்துகிறது மட்டுமல்ல, உன்னுடைய ஆத்மாவையும் திருப்தியாக்குவார், மகிழ்ச்சியை தருவார். நம்ம ஒரு ஆளுக்கு உதவி செய்து பாருங்கள், அந்த ஆத்மாவில் எவ்வளோ மகிழ்ச்சி ஏறும் தெரியுமா? செய்து பாருங்கள், அப்போ தெரியும். செய்து பார்க்கணும், மகிழ்ச்சி ஏறும். ஆத்மாவை திருப்தியாக்குறான். அடுத்தது சொல்லும்போது திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், பலவானாய் மாற்றுவார்.
நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா கர்த்தர் நடத்துகிற பாதையில் நம்ம நடக்கணும். கர்த்தர் நம்மை பாதையில் நடத்தணும்னா நமக்கு என்ன வேணும்? சத்திய ஆவியானவர் வேணும். இந்த சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து உதவி செய்யும் போது நாம் எந்தெந்த பாதையில் நடப்போம்? நித்திய சத்தியத்திலே நடக்க முடியும், நீதியிலே நடக்க முடியும், நியாயத்திலே கர்த்தர் நம்மை நடத்துவான், செவ்வையான வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துவான், சமாதானத்தின் வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துவான், அதிசயமாய் கர்த்தர் நம்மை நடத்துவான். மோசேயை நடத்தினது போல கர்த்தரே நம்மை நடத்துவான். ஆகையால் தேவ பிள்ளைகளாகிய நாம் எந்த காரியத்தையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி வறட்சியான காலங்களிலேயும் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் ஒரு வற்றாத நீரூற்றை போலவும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறான். எல்லாரும் முழங்கால் படிடுங்க. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கொஞ்சம் நேரமாக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிற ஆண்டவன். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நித்தமும் நடத்துகிற ஆண்டவன். நம்மை சத்தியத்திலே நடத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். எல்லாரும் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஆண்டவரத்தில் கேளுங்க. ஆண்டவரே சோதரம். கதாவே நன்றி. கதாவே தெய்வமே சோதரம் 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 சோதரம். கதாவே நன்றி. கதாவே தெய்வமே நன்றி. கதாவே தெய்வமே நன்றி. கதாவே தெய்வமே நன்றி. கதாவே தெய்வமே பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு மதுரிகிற கதாவே தெய்வமே நன்றி. கதாவே தெய்வமே கதாவே நீ நல்லவர் 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 நல்லவர். பரிசுத்த ஆவியானவரே நன்றி. கதாவே தெய்வமே நன்றி. கதாவே தெய்வமே நன்றி. கதாவே தெய்வமே நன்றி. கதாவே தெய்வமே ஆவியானவரே சோதரம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியாதே இயேசுவிலே பொன்னேசாரிலே ஆகமகிழ்ந்தே நாமா நந்திப்போ இயேசுவிலே பொன்னேசாரிலே ஆகமகிழ்ந்தே நாமானந்திப்போ. மாறுயிர பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுவார ஆறுயிர பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமோ வாழி நடந்து அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமோ வாழி நடந்து அவரது நாமத்தில் காத்தனரே.
ஆனந்திப்பாயே சுவிலே பொன்னே சாரிலே ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போ நல்ல போரா தம்போராடி ஜெபித்து நித்திய ஜீவனை நான் நல்ல போராட்டம் போராடி ஜெபித்து நித்திய ஜீவனை நான் விசுவாசத்தில் மேலை தேடுவோம் ஆசையாது அழைப்பினை காத்து கொள்வோம் விசுவாசத்தில் மேலை தேடுவோம் ஆசையாது அழைப்பினை காத்து கொள்வோம் கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியாரே இயேசுவிலே அவன் சாரிலே ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னே ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னே சாரிலே ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிதாவே நன்றி அப்பா, உம்மை சோதரம் சோதரம் சோதரம். ஹல்லேலூயா, உம்மை சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தர் நம்முடைய ஆராதனை மட்டும் பொறுப்படுத்தி நடத்தினதற்காக எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணுவோமே. சோதரம் 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 சோதரம். கர்த்தர் கிருபையினாலே இந்த ஆராதனையிலே நல்ல பாடல், நல்ல ஆராதனை, நல்ல சங்கீதங்கள், நல்ல வார்த்தைகளை கர்த்தர் தந்து நம்ம மட்டுமாய் தைரியப்படுத்தின தேவ கிருபைக்கு எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணுவோமே. சோதரம் எல்லாரும் சத்தமாக சோதரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தர் அந்த நாட்களிலே பேசின வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை நித்தமாக நடத்துகிற ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்தது போல நம்மையும் ஒவ்வொரு நாலு பாடுகளின் வழியிலேயும் கர்த்தர் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து கொள்ளுகிற நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை சோதரம் பண்ணுவோமே. சோதரம் 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 சோதரம். இந்த நாளிலே நான் கேட்ட வேத வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துகிறவர்களாய் நம்மை நித்தியமான பாதையில் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக நம்மை ஒவ்வொரு நாளும் நீரூற்றுகள் அண்டையிலே நிற்கிற ஒரு மரத்தை போல கர்த்தர் நம்மை மாற பண்ணுகிற தேவ கிருபைக்கு எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணுவோமே. சோதரம் 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 சோதரம். பிதாபாகிய தேவனை சோதரம் பண்ணுவோமே. சோதரம் சோதரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சோதரம் பண்ணுவோமே. சோதரம் சோதரம். பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை சோதரம் பண்ணுவோமே. சோதரம் சோதரம் சோதரம். மறுபடியும் வருவேன் என்று வாக்கு மாறாத இயேசுநாதரை சோதரம் பண்ணுவோமே. சோதரம் சோதரம் சோதரம். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் சோதரம். கிருபையாக இந்த ஆராதனையிலே மட்டும் நீர் பொறுப்படுத்தி நடத்தினதற்காக சோதரம். எங்கள் ஆராதனை நம்முடைய பிரசன்னத்தை விளங்க பண்ணி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்ல வார்த்தைகளை தந்தி ஆண்டவரே, வார்த்தையின்படி எங்களை திடப்படுத்தினீர், எங்களை தைரியப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாதையிலே நாங்கள் சத்தியத்திலே நடக்கிறவர்களாய் மாற, நீதியிலே நடக்கிறவர்களாய், செம்மையான பாதையில் நடக்கிறவர்களாய், ஆண்டவரே நாங்கள் அதிசயமாய் நடத்துகிற தேவனை நாங்கள் ஆண்டவரை பின்பற்றி நடக்கிறவர்களாய் மாற பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்த பெரியோர் சிறியோர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதியும். ஒருவரும் அந்த நிலைமையில் கடந்து போகாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவரே கடந்து சென்று தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை இன்னும் மகிமைப்படுத்தத்தக்கதான விதத்தில் கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது தம்முடைய பிள்ளைகள் கடந்து போகிறாங்க. ஆண்டவருடைய கிருபை பாதுகாப்பு கூட இருந்து வழி நடத்தட்டும். சகல நன்மையினால் நிரப்புங்க. சகல துதி கனம் மகிமை எல்லாமுக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் பாதுகாவலும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் மீண்டும் என்று சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தான் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு.
தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மெசோதர கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.